நான் இந்த ஏபிஐ டுட்டோரியலில் வந்துட்டு நான் இப்போ வீடியோஸில் என்னென்ன பக்ஸ் எல்லாம் விட்டுருந்தோம்னு பார்த்தோம். சரிண்ணே. இப்போ வந்து நான் அந்த பக்ஸை திருத்திக்கணும் போகிறோம். நான் ஒரு பக் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி அதை பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ கரண்டாக வந்து என்ன பிரான்ச் நிற்கணும் கட்டுறவங்களுக்கு நான் வந்து இந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஜிட் பிரான்ச் 2ல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக பிரான்ச் 2 நிற்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன மெயில் சேஞ்சஸ் இப்போ என்ன செஞ்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஜிஐடி வர மாதிரி செய்கிறேன். இப்போ ரன் கொடுத்து உங்களை ரன் பண்ணி காட்டேன். ஸோ ரன் கொடுத்து போட்டு நாங்கள் இப்போ எங்களோட ஏபிஐஸை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து எங்களோட ஜிஜிஐடி மட்டும் வந்து நாங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் அண்ட் ரெப்பாசிட்டரிஸில் வரைகளை வந்து நாங்கள் பார்த்துறாங்க என்ன இஷ்யூஸ் ஸ்டாக் அண்ட் ப்ரைஸ் அண்ட் வரைகளை வேறு இஷ்யூஸும் பார்த்துறாங்க. ஸோ அந்த ஃப்ளோஸையும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த கோடிங் நான் செய்யக்கில் வந்து கொஞ்சம் நிறைய ஃபைல்ஸில் கை வச்சு தான் நான் மாற்றினான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அப்படி அந்த ஏபிஐயை அப்படி நாங்கள் செக் பண்ணி போட்டு உள் கோடிங்ஸை இப்போ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்குரிய சீடிங் டேட்டாஸ் நான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கல இப்போ நாங்கள் இப்போ அந்த கேட்டகரி எல்லா கேட்டகரியும் பார்ப்போம். இப்போ நீங்கள் ட்ரை இட்டோட கொடுத்தீங்க வேண்டாம், இப்போ எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். பாருங்க இப்போ எங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ் வேறு மட்டும் காட்டும். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ தச்சமே பாருங்க இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பொடியில் சக்ஸஸ் ட்ரூ பேலோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐடி வந்து 1 to 1 வரையில் ஒரு ஜிஜிஐடிக்குரிய ஒரு இதாக வருது. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை பாஸ் பண்ணால் தான் எங்களுக்கு நாங்கள் வந்து மிச்சத்தை ஒர்க் பண்ணோம். ஸோ இதான் வந்து இதுக்குரிய ஃப்ளோவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவனமாக பார்க்க இப்போ கண்டுபிடிக்கலாம் இந்த ஐடி பாஸ்வேர்ட். ஸோ அது எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்தை பார்க்கணுமே, ஃபர்னிச்சர் விஷயம் பார்க்கணும்டா இந்த ஐடியை காப்பி பண்ணி கொண்டு தான் நான் இப்போ என்ன செய்வோம்டா இப்போ எங்களோட ஐடி வரையும் பார்க்கணும். கெட் பை ஐடியா பார்க்கலையே இந்த பாருங்க நான் ட்ரைட் அவுட் கொடுத்தோம்டா. இப்போ நாங்கள் இப்போ இந்த ஐடியை பேஸ்ட் பண்ணி போட்டு இந்த ஐடி மூலமாக தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நான் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு அந்த ஃபர்னிச்சர் இது வந்து எங்களுக்கு எடுத்திருக்கு கேட்டகரி ட்ரீ சக்ஸஸ்ஃபுல்லி ஐடி இமெயிலில் வந்திருக்கு. இப்போ நாங்கள் வேணால் புது கேட்டகரி ஒன்று ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிற கேட்டகரியை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்வோம், இல்லை வேங்க நான் நேம் ஸ்ட்ரிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்குறேன். இல்லை வந்து நான் ட்ரை இட் அவுட் கொடுக்குறேன். இல்லை ட்ரை இட் அவுட் கொடுக்கல வந்து நான் இப்போ அனுப்ப வேண்டியது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி. இப்போ வந்து நான் வந்து ஸ்டேஷனரிஸ் ஒரு இதை கொடுப்பேன். ஸ்டேஷனரி என்று கொடுத்துட்டு இல்லை வந்து சாரி இல்லை வந்து கேட்டகரி நான் கொடுக்குறேன். ஸ்டேஷனரி டிஎஸ்சி கோசியர் என்று கொடுக்குறேன். நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்கள்கிட்ட வந்து 3 இது வந்துருக்கு. ஸோ இதான் அதுக்குரிய ஐடியா இருக்குது. பட் 201 ரெஸ்பான்ஸில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நாங்கள் இப்போ ரிட்ரீவ் பண்ணி பார்த்தோம்னா கெட் பை ஐடியா ரிட்ரீவ் பண்ணி பார்ப்போம். இப்போ ரிட்ரீவ் பண்ணி ட்ரைட் அவுட்டை கொடுத்து போட்டு நான் வந்து பார்க்கல இப்போ ரிட்ரீவ் பண்ணிங்கண்டா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணினாமண்டா இப்போ எங்களுக்கு அந்த ஸ்டேஷனரி இது வந்து வருது. அது மாதிரி இப்போ நாங்கள் கெட்டோலையும் கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்க்கல வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஸ்டேஷனரி இது கேட்டகரியும் வந்து இப்போ எங்கள்கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ ஸோ இப்போ இந்த ஃப்ளோ விளங்குது. அதே மாதிரி இப்போ டிலீட் பண்ணி பார்ப்போம். இப்போ டிலீட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தோம்டா இப்போ நான் இப்போ ட்ரைடோட கொடுத்து போட்டு இப்போ கடைசியாக கொடுத்த அந்த ஐடி இருக்குது தானே அதை கொடுத்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ எங்களுக்கு கேட்டகரி டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி எங்களுக்கு வருது. இப்போ திருப்பி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டா ஓகே டிலீஷன் ஃபெயில் கேட்டகரி நாட் ஃபவுண்டோ ஆல்ரெடி டீட்டெயில் வருது. சரி, இப்போ அதே ஐடியிலே இப்போ இல்லை தானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கெட் பண்ணி பார்த்தோம்னாலும் இப்போ எங்கள்கிட்ட வந்து 2 ஐடியா. ஸோ இப்படி எங்களை பியூட்டி என்னென்னா வந்து நான் தேவையில்லை இந்த ஆட்டோ ஜெனரேட் ஐடியாவில் பற்றியும் இதுவும் ஆட்டோ ஜெனரேட் தான் அது இல்லையான்னு இல்லை. ஆனால் பாருங்க இப்போ ஆட்டோ ஜெனரேஷனில் பிரச்சனை முதல்ல 1 2 இருக்குது. அப்புறம் நீங்கள் 3வது அழிச்சு போட்டு திருப்பி அடுத்த போடுறதுக்கு 4 நாள் வந்துருக்கு. அப்படி கொஞ்சம் நிறைய பிரச்சனை இல்லாமல் வந்து இப்போ இருக்குது அந்த ஆட்டோ ஜெனரேஷன் இல்லை. எங்களால் ஜியூஐடியை பாதிக்கல எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் க்ளீனாக வந்து எங்களை இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதுக்கான தான் வந்து நாங்கள் இந்த ஜியூஐடி டெக்னிக்கை பார்க்குறோம். ஸோ இதான் எங்களோட ஃபீச்சராக இருக்குது. சரிண்ணே. இப்போ அதோட வேணுமெண்டா இப்போ திருப்பி ஒரு போஸ்ட் இதை கொடுத்து போட்டு நாங்கள் மாற்றி பார்ப்போம் எங்களுக்கு ஒர்க் பண்ணுற பற்றி. இப்போ நான் புட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ
இப்போ ட்ரைட் அவுட்டை கொடுத்து போட்டு இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்ட்ரிங் பண்ணி கொடுக்குறேன் அண்ட் அப்போ இந்த புட் மாற்றுவோம் ஸ்ட்ரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம்க்கா. ஓகே, எனக்கு வந்து இப்போ சக்ஸஸாக ரிட்ரீவ் டேட்டா வந்துட்டு இப்போ வந்து இந்த ஐடியை வச்சு நான் அப்டேட் பண்ணி பார்ப்போம். சரி, நான் பார்க்கல. இப்போ இதை கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் இப்போ ரைட் அவுட்டை கொடுத்து போட்டு இப்போ ஐடி கொடுத்து அப்டேட் பண்ணோம்டா இப்போ இதுக்கு என்ன பேர் நேமுக்கு வந்து இப்போ திருப்பி ஸ்டேஷன் இருக்கிறேன்னு ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி சரி இல்லை அதை கொடுத்து போட்டு எக்ஸிட் பண்ணாண்டா இப்போ எனக்கு ஓகே பே சக்ஸஸ் ட்ரூ பேட் அவுட் என்னது ஐடி ஸ்டேஷனரி கேட்டகரி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்திருக்கு. சரி, ஸோ இப்போ இதான் வந்து இப்போ இப்போ எங்களுக்கு இந்த ஃபுல் ஃப்ளோம் கேட்டகரியின் ஃபுல் ஃப்ளோம் இப்போ எங்களுக்கு பர்ஃபெக்டாக இப்போ எங்களுக்கு ஒர்க் பண்ணுது. இப்போ வேணும்னா வாங்க பார்ப்போம் இந்த கோடை நாங்கள் என்ன மாதிரி செஞ்சுருக்கோம்ன்ற ப்ரோக்ராம் விளங்கினோம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்போ பாருங்க நாங்கள் கேட்டகரி ஃப்ளோவை மட்டும் ஒரு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நீங்கள் இப்போ கேட்டகரி எப்படி ஒர்க் பண்ணதை பற்றி இப்போ நீங்கள் வழியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதை பார்க்கலையே உங்களுக்கு அந்த ஐடியான்னு வரும். சரி, எப்படி நாங்கள் பார்க்கணும் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்னு ஒரு ஐடியான்னு வரும். ஸோ இந்த ஃப்ளோலேயே நாங்கள் என்ன செய்யலாம்னா எங்களோட கோடையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கொண்டு போகலாம், என்னென்ன செஞ்சுருக்கோம்னு அனலைஸ் பண்ணிக்கொண்டு போவோம்.